நான் சொன்ன மாதிரி உங்களுக்காக ஒருத்தங்க சர்ப்ரைஸ் பண்ற வந்துட்டு இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா பேர் மட்டும் தான் வந்து டான்ஸ் பார்ட்னர். ஆக்சுவலி மாமா மச்சான் மாதிரி தான் பழகுவோம். ஜிகிரி தோஸ்த் அனிஷோட விட்டுருங்க. சஷாங்க் வந்து எனக்குமே ஒரு ஃபேவரட்டான கண்டென்ட்டாங்க. வாவ், இதான் ஆளு ஷர்மி. ஓகே, போட்டோ கூட நான் பார்க்கல. குயின்ஸ்லாம் வந்து கிங்ஸ் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால நம்ம லைஃப்ல தனியா இருக்கும். ஒரு பேர் அது வந்து லிஃப்ட் பண்றது எப்படி என்ன எப்படின்னா மாத்திட்டே இருப்பாங்க கோரியோகிராஃபர். இல்ல சில பல உள்ள கொஞ்சம் அதாவது இஷ்யூ ஆனா கிடைச்சது லக்கு தான். அனே போய் வந்து பறந்து வந்து ஜெபின் குடிக்கலையா நீ? கன் எங்கேயாச்சும் சிஎம் விஜய் சார் இன்னதுல எல்லாமே இப்படி 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 வந்து போகுது. எல்லாமே வந்து போகுது. அந்த டிஃபரண்ட் இவனுக்கு எப்படி சாண்டி மாஸ்டர் எனக்கு அது ரொம்ப ஓகே. உங்களுக்கு தெரியுதா? உங்க கண்ணு தெரியாதோ? கண்ணாடி போட்டாங்க. அரே ஓகே பேபி. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு நான் பார்த்த முடியாது. பாவங்க. ஐயோ அவன் வீட்டுல மாஸ்டர் சாக்லேட் காஃபி வீட்டுல இருந்தா எடுக்க மாட்டாரு. சரி, நான் சொன்ன மாதிரி உங்களுக்காக ஒருத்தங்க சர்ப்ரைஸ் பண்ற வந்துட்டு இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தா நல்லா இருக்கும். என்னடா என்னடா அவங்க எவ்வளவு மெனக்கெட்டி இப்படி இப்படி வந்தாங்க நான் பாத்துட்டு இருக்கேன். கேமரால இவர் என்ன பாக்குறப்போ அவங்க ஒரு அடி வச்சுறாங்க. கிருமி விசாரி ஷர்மியை பத்தி நம்மளுக்கே தெரியும். நீங்களே உங்க இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க. ஹாய், நான் வந்து ஜோடியா ரெடி சீசன் 3 டாப் 3 ஃபைனலிஸ்ட் ஜெபினோட பார்ட்னர் ஷர்மி. அப்படி சொல்ல மாட்டேன், ஆக்சுவலி ஷர்மியோட பார்ட்னர் ஜெபின். ஓகே, ஸோ அப்படியே உங்களுக்கு சொல்ல வேணாம் அப்படின்னா நான் வந்து வித் லவ்லியும் டூட்லியும் ஆக்ட் பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஸோ அப்படின்னா முக்கியமா பதிவு பண்ணணும். அதனாலதான் அவங்க தான்டா நீ சொல்லுன்னாங்க, அதான்டா சொன்னேன். வெளில வரல இன்னும் அவரு. இல்ல நான் அதான் பாக்க நீங்க சர்ப்ரைஸ் சொல்லும் போது இல்ல சர்ப்ரைஸ் ஆகல போல இருக்குடா. வேற யாரும் எதிர்பார்த்தாரா? கன்னியாகுமரி நீங்க இப்படி சொல்றீங்க. நான் வந்து உங்களை மாதிரி உங்க பார்ட்னர் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னோடனே நான் அவங்கள வாண்டடா சொன்னாங்க. நான் வந்து என் பார்ட்னருக்காக நான் வந்து சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னோடனே இல்ல ப்ரோ சொன்னா இந்த மாதிரி நான் வரேன், இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வரேன் அப்படின்னு. அப்படியாடா, இது நீங்க ஆக்சுவலி என்கிட்ட சொன்னீங்க இந்த மாதிரி உங்க பார்ட்னர் நான் இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து சொல்லும் போது அப்படியே சூப்பரா நல்லா பண்றோம் அப்படின்னு தெரியாத மாதிரி இது பண்ணேன். இங்க ஆக்சுவலி இப்ப கூட அவன் கால் பண்ணி கேட்டேன் எங்க இருக்க, நான் இங்க வந்துட்டேன் அப்படின்ட்டு. நான் இல்ல மச்சான் இங்க ஒரு வெளிய வேலையா இருக்கேன், நான் வர முடியாது அப்படின்னு சொன்னேன். ரொம்ப பெரிய வேலை. இப்படி பண்றவங்க எனக்கு 10 வாட்டி ஃபோன் பண்றாங்க அந்த இன்டர்வியூல இருக்கிறப்போ. வந்துட்டேன்றதுக்காக அதை சமாளிக்கிறதுக்குள்ள எப்படிங்க சமாளிக்கிறீங்க? ஷூட்ல எப்படி சமாளிச்சீங்க? ஹலோ, இந்த கேள்வி நீங்க என்கிட்ட தான் கேட்கணும். நான் தான் அவனை சமாளிச்சேன். என்னடா என்ன சமாளிச்சீங்க? சொல்லு, உண்மையா சொல்லு. அவங்களுக்கு தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியும். எனக்கு தெரியுங்க. பாத்துக்கல வந்து ஆன் தி ஸ்கிரீன்ல மட்டும் தான் தெரியும். ஆஃப் தி ஸ்கிரீன்ல உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆஃப் தி ஸ்கிரீன் தெரியாது. ஆஃப் தி ஸ்கிரீன்ல தான் பாத்துட்டு இருந்தமே. இப்போ ஓகேங்க. ஆமால நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம क्वेश्चंस குள்ள போலாம். இப்போ வந்து கப்பிள்ஸ் சார் அது ஜோடி क्वेश्चंस போகலாம். கப்பிள்ஸ்னா ஹலோ எங்க வீட்ல அப்புறம் வெளிய தட்டி விட்டுருவாங்க. வேகம் பட்டி எடுத்துற பேர் மட்டும் தான் வந்து டான்ஸ் பார்ட்னர். ஆக்சுவலி மாமா மச்சான் மாதிரி தான் பழகுவோம். அவன் என்ன பொண்ணு மாதிரி பார்க்க மாட்டேன், நான் அவனை பையன் மாதிரி பார்ப்பேன். வேற எப்படி பார்க்கணும்? இப்போ நான் எப்படி உங்க ரெண்டு பேரும் பார்க்கிறது? கண்ணாடி ஓடு. ஷோல ரொம்ப எவ்வளவு டீசென்ட்டா இருந்தேன். இவ கூட என்னைக்கு நான் ஷோ ஸ்டார்ட் பண்ணனா நீ மென்ஷன் பண்றியா? இல்ல வாண்டட் அந்த என்னது நான் கிருமி ஒட்டிக்கிச்சு, பாக்டீரியா ஒட்டிக்கிச்சு சொல்லுவாங்கல்ல லைட்டா. சரி ஓகே சொல்லுங்க. இப்ப ஜோடி நீங்க தான் வந்து இவரை சூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. குயின்ஸ்லாம் வந்து கிங்ஸ். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த கேள்வி கேட்கும்போது அடிச்ச மாதிரி இருக்கு. சொல்லுங்க எப்படி? கண்டிப்பா அடிச்சது. ஆக்சுவலி வந்து
எங்களுக்கு வந்து முன்னாடியே தெரியாது இவங்க தான் வராங்கன்னு யாருக்குமே தெரியாது எங்களுக்கு. ஓகே, ஆன் த ஸ்பாட்ல அவங்க வர்றது தான், நாங்கள் ஆன் த ஸ்பாட்ல செலக்ட் பண்ணுறதா. இது எதுவுமே பேசி வச்சுக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அங்கே நடக்கிறது அப்படியே ரியாலிட்டியாக தான் இருக்கும். எனக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலி அவங்க எங்களுக்கு நோட்டு பென்லாம் கொடுத்தாங்க ப்ரோ. லிட்டரலாக வந்து அவங்க நோட்டு பென்லாம் கொடுத்து அவங்க கிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது நீங்கள் எழுதி வைங்கலாம் சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் லிட்டரலாக எழுதிட்டு இருந்தோம். நம்ம தான் ஸ்கூல்ல எழுத மாட்டோம், இங்க என்ன என்ன பண்ணுறது, இது வந்து கொஞ்சம் லைஃப் மேட்டர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தோம். நான் வந்து பேர் எழுதி வச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் பார்க்குறேன், எனக்கு பக்கத்தில் அர்ஷிதா 16 மார்க் எழுதிட்டு இருக்கான். இவன் வந்து ரைட் லெக் மூவ் பண்ணுறான், இப்போ லெஃப்ட் லெக் மூவ் பண்ணுறான், இந்த சாங்க்கு ஆடுறான், டான்ஸ் இஸ் கால்ட் டான்ஸ் இஸ் ஆல்வேஸ் கால்ட் அஸ் டான்ஸ் 16 மார்க் லிஸ்ட் போட்டு எழுதிட்டோம். இவனோட இப்பெல்லாம் ப்ரிப்பரேஷன் திருக்கும் வந்து நம்மளாவது கரகபுருக்கு என் நோட்லாம் வந்து இத்தனைக்கும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலி அப்படி இருக்கும், நீட்டாக பொறுமையாக அழகாக இது கர்சிவ் ரைட்டில் எழுதிட்டு இருக்கிறா அவ. சரி ரைட்டரா அப்படின்ட்டு பார்த்தேன். இப்படி எழுதி முடிச்சுட்டு மேலே பார்க்குறேன், ஒருத்தன் வந்து நல்லா ஊட்டி போட்டு வந்தான். யாருன்னு பார்த்தா நம்ம ஆளு. ஓகேங்களா, வந்தான். அப்போ வந்து ஆக்சுவலி எனக்கு அவன் பக்கம் இன்ட்ரெஸ்டே போல, ஊட்டி போட்டு ஒரு ஆள் வந்திருக்கான்ற மாதிரி இருந்துட்டாங்க. சரி ஓகே, ஆடினான், நல்லா ஆடினான். ஆக்சுவலி அவனை பார்க்கும்போது அந்த இடத்துல நான் இருந்தா எப்படி இருக்குமோ லிட்டில் அப்படியே இருந்தது. இவனும் நானும் ஒரே வைப்பா ஆடுற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் அப்படி ஆடுவேன், அந்த இடத்துல நான் இருந்தேன்னா அப்படி ஆடுவேன். அதே மாதிரி தான் அப்படியே பார்க்க என்ன மாதிரி ஆடினான். ஸோ அப்படிதான் சூஸ் பண்ணி பாலா போயிட்டேன் நானு. நீங்க உங்களுக்கு வேற யாராவது ஆப்ஷன்ல இருந்தாங்க இல்ல உங்களுக்கு யார் எடுப்பாங்கன்ற மைண்ட்லயா? ஆக்சுவலியா எனக்கு கொடுத்தாங்க, இவனுக்கும் கொடுத்தாங்கன்னு இவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். நீ சொல்லு. எங்களுக்கு எப்படின்னா ஸ்டேஜோட பேக்ல இருப்போம், எங்களுக்கு எல்லா ஜோடியோடதும் ஆட அந்த டைம்ல எங்களுக்கு எல்லா ஜோடியோட போட்டோவும் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். என்ன வரும்னா இவங்க என்னெல்லாம் ஸ்டைல்ஸ் ஆடுவாங்க, இந்த ஏஜ் இந்த ஹைட் இப்படி எல்லாம் இருப்பாங்க, நீங்க யார் சூஸ் பண்ணுவீங்க, எங்கள்கிட்ட ஒரு சஜெக்ஷன் தருவாங்க. எங்க பாக்குற எல்லா ஏன்னா காலே வரல, ஒரு ஆளு கூட வரல. நான் லாஸ்ட் கியூல நிக்கேன், எல்லாரோட பாய்ஸ் லாஸ்ட், எல்லாரும் எடுத்து முடிச்சு லாஸ்ட் வருது. ஒவ்வொரு ஆளா பாக்க மேட்ச் ஆகாது, எனக்கு மேட்ச் ஆகாது. ஏன்னா எல்லாருமே கிளாஸ் அப்படி பார்த்தா கூட நான் வேற யாரும் எடுத்துருப்பேன். அப்ப கூட எடுத்துட்டு போறேன் வேற யாரும், அப்படி கூட நான் வேற யாரும் எடுத்துருப்பேன். டான்ஸ் மேட்ச் சரி நம்ம, ஏன்னா சில பாலிவுட் ஸ்டைல் இருக்கு, அதான் எனக்கு சரி ஷோன்னு வரும்போது நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும், எல்லா ரவுண்ட்ஸுக்கும் ஒரே பேட்டர்ல ஆட முடியாது இல்ல, நம்மளும் நிறைய ஸ்டைல்ஸ் படிச்சிருக்கோம். அப்படியே போறேன், போட்டோ பார்க்கல, நிறைய கீழே பாக்கு பாப்பிங் ராக்கிங் ஆஃப்ரோ எல்லா ஸ்டைலும் கிடக்கும். வாவ், இதான் ஆளு ஷர்மி. ஓகே, போட்டோ கூட நான் பார்க்கல, பேர் கொடுத்தேன், ஏன்னா எனக்கு அது மட்டும் தான் எனக்கு தேவை அப்படி சொல்றான். ஆக்சுவலி வந்து முதல்ல எடுத்தோடனே ஆட விட மாட்டாங்க, பாய்ஸ் வந்து ஓரளவுக்கு லைக் எங்க கேர்ள்ஸ்க்கு காட்டுவாங்க முதல்ல ஃபேஷன் ஷோ மாதிரி. இல்ல ஃபேஷன் ஷோ மாதிரி வருவான். என்ன பண்ணா, ஷர்மின் தானே பேர் எடுத்தான், இந்த பக்கம் தானே வரணும், நான் இந்த கார்ல இருக்கேன், இந்த கார்ல சந்தனா போய் சட்டி வச்சுனுங்க வரியா அப்படின்ற மாதிரி பண்ணியா இல்லையா போய் அது அப்படினியா இல்லையா? டான்ஸோட லாஸ்ட்லயா? டான்ஸோட லாஸ்ட்ல இல்ல, நீ அப்பயும் அங்கதான் போன ரேம்ப்லயே பண்ணீங்க. நானே பாத்துருக்கேன் ரேம்ப்லயே. ஆக்சுவலி என்ன, நான் வந்து எனக்கு வந்து அந்த சைடு கொடுத்துருந்தாங்க, லைக் ஜட்ஜஸ் சைடு. எனக்கு மிருதுலாக்கு ஒரு ஓரமா மேல ஓரமா கொடுத்துருந்தாங்க. எல்லா பசங்களும் என்ன பண்ணாங்க, இங்கேயே பார்த்து ஆடிட்டு சந்தனா பக்கமே ஏன்னா அதான் கிட்ட இருக்குது, இவங்க அங்க இருக்காங்க. முக்கால் மணி நேரம் மேக்கப் போட்டு நாங்க வந்ததெல்லாம் சும்மா வேஸ்டாடா அப்படின்ற மாதிரி. சரி அது கூட எடுங்க, இவன் என்ன தானே எடுத்துருக்கணும். இவன் வந்து அங்க போயிட்டு வந்து சந்தனா நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா இல்லையா அப்படின்ட்டு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க டான்ஸ்லயே. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து எப்படி சஜஷன்ல இருந்ததுன்னா, அந்த ரேம்ப் வருவாங்கல்ல, ரேம்ப் வரும்போது நான் ஆக்சுவலி 3 பேரை சஜஷன்ல வச்சிருந்தேன். ஒன்று வந்து திலீப் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து ஜிதேஷ், தேர்ட் ஒன் வந்து எனக்கு ஒருத்தவங்கள வந்து அந்த ரேம்ப் வரும்போதே வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இவங்கள ஓகே இவங்க முன்னாடியே பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், சந்தீப் சிங்ன்ட்டு ஒருத்தர். ஓகேவா? அது ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கும், அந்த ரீல் கூட வைரலா போச்சு. சந்தீப் சிங். 3 பேர் தான் எனக்கு வந்து ஆக்சுவலி ஆப்ஷன்ல இருந்தாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, நான் திலீப் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆடினது. திலீப்பை வந்து நான் பசர் நான் தான் அழுத்தினேன். நான் வந்து ஆக்சுவலி இதுவே பண்ணல. நான் திலீப் ஆக்சுவலி நான் எடுக்கவே இல்லை. என்னை வந்து கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ வந்து இது பண்ணுறீங்க, பிட்டிங் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் இல்லை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டேன். ஏன்னா திலீப் வந்து செம்மையாக ஆடினான். ஆனால் நான் அவனோட டான்ஸை பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு, பார்த்தோடனே அழுத்தினதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, இவனுக்கும் எனக்கும் செட் ஆகுமா, அந்த வைப் செட் ஆகுமா, அந்த ஒரு டான்ஸ் ஃப்ளோ செட் ஆகுமா, இவன் ஒரு வேர் ஸ்டைல் ஆடுறேன், நான் ஒரு வேர் ஸ்டைல் ஆடுறேன், செட் ஆகுமான்னு பார்க்கும்போது எனக்கு ஏதோ செட் ஆகாது அப்படின்றவே தோணுச்சு. சரி சொல்லிட்டு நான் அவனுக்கு இது பண்ணேன். அடுத்து எனக்கு முன்னாடி ஜிதேஷ் வந்தான். நான் நல்லா தான் அழுத்தினேன். அந்த 16 மார்க் எடுத்தேன் அஷிதா, ஒரே அழுத்தினா கிளாசிக்கல் மூவ்மெண்ட் போட்டு ஒரு அழுத்தினா அவனுக்கு இது ஆயிடுச்சு. ஃபீல் பண்றாங்க போல. ஆமாமா, அர்ஷிதா எடுக்கலன்னு ஃபீல் பண்றான்.
அவங்க ஒண்ணு தான் கேட்காங்க, நீ என்ன இருக்கிறது, என்ன சொல்றீங்க? நான் நீங்க தான் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. வயித்தறிச்சல கொட்டுவாங்க தெரியுமா? உண்மைதான் சொல்றாங்க, இங்க நல்லா எரியுது, ஏன்டா வந்த அப்படின்னு. இல்ல ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் நடக்கிற செஷன் எப்படி இருந்துச்சு? ஆமாச்சி அப்பவே ஸ்டேஜ்ல ஒரு கோரியோ பண்ணிட்டீங்களா? உடனே பேர் ஆன உடனே 2 பேரும் வைப்ல இல்ல? அதான் சொன்னேன்ல, நாங்க பாக்குறோம் வேற மாதிரி, பட் 2 பேரோட மைண்ட் செட் பாடிகான் Dress ஆடினது என்னமோ வேஸ்ட் லுங்கி கட்டி ஆடுற மாதிரி ஆடி இருந்தாங்க. நீங்க ரேம்பே பார்க்கல, ஆக்சுவலி இப்படிதான் லுங்கி பிடிச்சிதான் ஆடிட்டு இருந்தாங்க. நான் அதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், எங்க ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன்னு. ஜிம்முக்கு செலக்ட் பண்ணோம்னா மிருதுல என்னன்னா, மிருதுல ஒரு டைலாக் சொல்ல, நானும் தான் பிரசிங் இவா இவங்க 2 பேரும் க்ளோஸா, சோ இவ எடுத்தனால அவளுக்கு காண்டாச்சு. என்ன அவ எடுத்திருந்தாலும் கஷ்டம், அவங்க எடுத்திருந்தா அவங்க இந்த ஹைட். அடுத்து நான் இப்ப எடுத்தவன் நான் யாரு இருக்கேன். இது மிருதுலா காண்டானா இல்லையா? பவித்ரா மூஞ்சலாம். ஆமா ஆமா, ரொம்ப வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு 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 கடைசி அதோ கிடைச்ச மாதிரி. பவித்ரா ஆக்சுவலி பவித்ரா வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் காம்போ. பவித்ரா ஆக்சுவலி எடுக்கலாம்னு இருந்தா போல, அதான் செகண்ட் தேர்ட் நினைக்கிறேன் பிட்டிங். உங்களுக்கு ஏதாவது தோணி இருக்கா வேற யாரும் எடுத்திருந்தா நம்ம இன்னும் பெட்டரா இருப்போம், சான்ஸ் நிறைய இருந்திருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருந்திருக்கும்? பயப்படுறாள் நான் கிடையாது. சொல்லுங்க அவங்க. இல்ல இவன் தான் ஆனா இவன் இல்லாம சரி, அடுத்த ஆப்ஷனே வெச்சுக்கோங்க, உங்களுக்கு சண்டை வரணும். இப்படி என்ன சொல்லணும்னா ஜிதேஷ் ஜிதேஷ், ஜிதேஷ், அனிஷ், அனிஷ், ஷாங். அந்த ஒரு வேர்டுக்கு தான் வெயிட்டிங். என்னடா பேரு வரலையே. இல்ல அனிஷ் வேணா விட்டுருங்க, சஷாங் வந்து சஷாங்க். எனக்குமே ஒரு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டைல், அவர் பேசுற ஸ்லாங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஐ அம் a boss. எனக்கு இவருமே வந்து எனக்கு ஒரு இப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, நான் வந்து உங்க பொசிஷன்ல இருக்கேன்னா வரவங்களை யார் எடுப்போம், நம்மளுக்கு ஒரு ஐடியா தோணும்ல. சரி, அப்படி யோசிக்கிறப்போ நான் இவரை தான் ஃபர்ஸ்ட் நானே நினைச்சேன். சீரியஸா சொல்லணும் எனக்கா? அவங்களுக்கு என்ன வச்சுக்கோங்க, நம்ம யோசிப்போல அங்க. காண்டெல்லாம் இல்ல, லைட்டா எனக்கு தெரியும் தம்பி, எங்க ஏரியாஸ் எனக்கு தெரியும் உன் கதை. இல்ல நம்ம ஒரு யோசிப்போல, நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கிறப்போ, இப்ப நான் உங்க பொசிஷன்ல இருக்கேன், குயின்ஸா இருக்கிறப்போ யோசிச்சேன்னா வர கண்டஸ்டன்ஸ்ல யாரு பார்த்தா இவரு, அப்புறம் அந்த ஒரு பல்கா ஒருத்தர் வந்தாரு சுதீஷ், அது ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆயிட்டாங்களா கொஞ்சம் நடுவுல, அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க, ஆனா பேர் நல்லா இருக்குல்ல, அவங்க இந்த மாதிரி நம்மளே ஒரு ஐடியா வச்சுப்போம். நம்ம நானுமே ரேம்ப் வரப்பவே இவரா அவர் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு ஐடியா வச்சுப்போம். அது மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்கள்கிட்ட பாய்ஸ் கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் ரேம்ப்ல போகும்போது நீங்க ஜட்ஜஸ் எதுவும் பார்க்க கூடாது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா கேர்ள்ஸ் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், நீங்க அதுக்கு என்ன பண்ணணும். அப்ப என்ன பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் ஆகுது, எனக்கு நான் இல்ல ரோஸ் கொடுக்கிறது, பலூன் கொடுக்கிறது, அதுக்கு இல்ல இல்ல சொன்னாரு கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்ண சத்தியா அவுட் ஆடுங்களா, இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அது இல்லாம ஃபர்ஸ்ட் ரேம்புக்கு நாங்க வந்தோமா, அந்த டைம் எல்லாருமே இங்க ப்ரிப்பேர் ஆச்சு, நான் போய் பேக் டைவ் அடிக்க போறேன், நான் வந்து விண்மெல் பண்ண போறேன், அப்படி இப்படின்னு எல்லாருமே பிளான் பண்ணியாச்சு. அப்ப யோசிச்சேன், ஓகே நம்ம எதுக்கு பண்ணணும், ஆடும்போது அதுல பார்த்து எடுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இது பண்ணாண்டா, இல்லைன்னா அதுலயே அந்த டைமே கேர்ள்ஸ் பார்ப்பாங்க, மேபி கேர்ள்ஸோட மைண்ட் செட் மேபி நினைச்சேன், மேபி அந்த டைமே சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அந்த டைம் நான் எதுவுமே ஃபிளிப் எதுவுமே இது வரைக்கும் எல்லாம் ஃபிளிப் எல்லாமே பிரேக்கிங்ஸ் எல்லாமே பண்ணுவேன், பட் அதுல வேண்டாம் அப்படி வந்து சிம்பிளா பண்ணேன். நீங்க நினைச்சீங்களா செலக்ட் ஆயிடுவோம், யாரா ஒருத்தவங்க எடுத்துருவாங்க நம்மள அப்படி நினைச்சீங்களா? எடுத்துருவாங்க இருந்தேன், ஏன்னா நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோட கொரியோகிராஃபி வந்து ரியாக்ஷன் எடுத்துருவாங்க நம்பிக்கை இருந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதுக்கடுத்து என்னன்னா, நான் சொன்னாங்களா சட்டை கிழிச்சு காட்டுன்னு, எல்லாருமே ஆனாங்க தான். எனக்கு என்னன்னா ஹுடி ரிமூவ் பண்ணும்போது ஷர்ட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் சாங் ஹுடி போட்டு, செகண்ட் ரொமான்டிக் சாங் வந்து ஷர்ட் போட்டு ஆடிய மாதிரி தான் பிளான் இருந்தேன். ஹுடி ரிமூவ் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஷர்ட்டும் ஆட்டோமேட்டிக் ரிமூவ் ஆச்சு. நான் என்ன பண்ண முடியும், உடனே அங்க ஒரு என்னடா கதையா இருக்கு. எனக்கு என்னமோ உங்க காம்போ தான் நல்லா ஹிட் ஆன மாதிரி இருக்கு, ஒரு வைப். உங்க காம்போ வந்தாலே அந்த வைப் இருக்கும். என்னமோ ஒண்ணு எல்லாருமே ஆடுறது எப்படி இருக்கும், ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கிறத விட உங்களுக்கு தான் ஜாலியா இருந்துச்சு. ஒரு 4-5 ரவுண்ட்ஸுமே அப்படித்தானே, வைப் 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 காமெடி. எனக்கு அந்த ஃபேவரட் வந்து அந்த இது ரெஸ்லிங் பண்ற மாதிரி ஒண்ணு இருந்துச்சுல, ரொம்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேஜிக் ஆஃப் ஜித்து மாஸ்டரோட ஐடியா எல்லாமே. ஏன்னா அதுல எல்லாருமே வேற வேற பண்றப்போ இது நல்லா ஹிட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு, டிஃபரெண்டா. இது வரைக்கும் நடந்த சீசன்ல எனக்கு அது டிஃபரெண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்க ஆனஸ்டா சொல்ல போனா எங்களுக்கு மத்த மாஸ்டர் கிடைச்சது ஜித்து மாஸ்டர் கிடைச்சதுனால எங்களோட வைபோட செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எங்க கேங் பேரு ஜே கேங்னு தான் இருந்தது. ஆக்சுவலி ஜெபின்னு, ஜித்து மாஸ்டர், ஜித்தேஷ் வந்து எங்களோட கோ கண்டஸ்டன்ட். ஓகே ஓகே, ஒரு மாசத்துக்கு 2 கண்டஸ்டன்ட் இருப்பாங்க, ஜித்தேஷ், ஜெபின்னு, ஜித்து மாஸ்டர்.
உங்களுக்கு மாத்திட்டே இருப்பாங்களா கோரியோகிராஃபர்ஸ்? அப்படி இல்ல, சில பல உள்ள கொஞ்சம் அதாவது இஷ்யூ ஆனா அப்படி மாத்துவாங்க. அது மாற எப்படி? நான் திடீர்னு பாக்குறப்ப நீங்க வேற ஒரு கோரியோகிராஃபர் கூட்டு வருவாங்க, திடீர்னு பார்த்து வேற யாரும் அவங்களே கூட்டு வர மாதிரி இல்ல இப்போ என்னன்னா மேபி இப்போ நான் சொன்னேன்ல என்னோட ஸ்டைல்ஸ்க்கு மேபி அந்த கொரியோகிராஃபர் மேட்ச் ஆகலன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. மாத்திக்கலாம். நமக்கு கேட்கணும், பர்மிஷன் கிட்டனா மேபி சேஞ்ச் ஆகும். அவங்களுக்குள்ள அது பிரச்சனை வராதா கோரியோகிராஃபர்ஸ்குள்ள? எனக்கு தெரிஞ்சு உங்களை விட காம்படிஷன் வந்து கோரியோகிராஃபர்ஸ்குள்ள தான் காம்படிஷன்ஸ் அதிகமா இருக்க மாதிரி தோணும். ஏன்னா அதுதானே தெரியலங்க. அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல அத பத்தி அது வந்து எங்களுக்கு என்ன தெரியல. பட் எங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா லைக் அது ஏதாவது உள்ள ஏதாவது நடந்தது அப்படின்னா அது மாறுவாங்க. இப்போ லைக் இப்போ கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து இப்போ லைக் அபோலி எடுத்துக்கோங்க, அபோலிக்கு வந்து மேபி கை ஃப்ராக்சர் ஆச்சுனால உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்தது. லைக் அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு ஒர்க் இருக்கு, இவங்க வேற ஏதாவது ஒரு இது பண்றாங்க அப்படின்னா மேபி கொரியோகிராஃபர் லைட்டா மாத்தலாம். சரி இவங்க வந்து மூவி கொரியோகிராஃபி இப்போ பண்றாங்க, இவங்களால இப்போ இதை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னா அந்த மாதிரி வேற ஒரு கொரியோகிராஃபிக்கு மாற்றி விடலாம். அந்த மாதிரி ஓகே. அதை சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் நான் ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கிற மாதிரி. ஓகே சரி. இப்போ நீங்க எப்பவுமே வந்து தனியா ஆடி இருப்பீங்க, இது வரைக்கும் நம்ம லைஃப்ல தனியா ஆடிப்போம். ஒரு பேரு அது இல்லாம லிஃப்ட் பண்றது எப்படி? என்ன எப்படின்னா போய் நீ அப்ப போய் பேர் சொல்ல விரும்பல, நீ போய் லிஃப்ட் பண்ற எனக்கு யாரு தெரியும்? யாரு எல்லாருமே யாரு எனக்கு தெரியல. உங்க கண்டஸ்டன்ஸ்ல நான் ஒருத்தவங்களை பார்த்து தோணுச்சு, உங்க கூட ஆடின கண்டஸ்டன்ஸ்ல யாரு பண்றா நீ பண்றா. எனக்கு சொல்லுங்க எப்படி இருந்துச்சு இவங்கள லிஃப்ட் பண்ணி தூக்கி ஆடணும்? இல்ல என்னன்னா சோலோவா இவ்வளவு நாள் ஆடிட்டு இருந்தோமா, சோ லிஃப்டிங் பண்றதெல்லாம் பாத்துருக்குமே தவிர ஃபர்ஸ்ட் டைம் பண்றது. எங்களுக்கு ஸ்டார்டிங் டைம் அப்படி லிஃப்டிங் எல்லாம் வாவுன்னு எல்லாம் இல்ல, எங்களுக்கு ஃபன்னு மாறி மாறி அடி வைக்கிறது. நீங்க ஷோல டிவில பார்க்க உங்களுக்கு ஜாலியா இருக்கும், நீங்க கிளாஸ் பிராக்டிஸ்ல இருக்கும் அடி, அது ஒரு ஆக்ஷன் வரும், இப்படி எல்லாம் ஆக்ஷன் வரும். அவங்களுக்கு பார்க்க அது படாத மாதிரி தான் இருக்கும், ஆனா எல்லாம் படியதான் இருக்கும். டாஸிங் ஒரு இடி அதெல்லாம் ரியல். மேடம் ஃபர்ஸ்ட் ஓகே பாப்பாங்க, ஏதாவது என்கிட்ட காண்ட் ஏதாவது இருக்கா, இவன் இப்படி என்ன இப்படி பண்றான், ஏதாவது காண்ட் எங்கன்னு தெரியுமா, அல்லமா காட்ட மாட்டாரு. இல்ல நான் சொன்னது கிளாஸ் பிராக்டிஸ்ல. இல்ல இப்படி வந்து ஒரு அடி உண்டு. நான் ஃபர்ஸ்ட் 2-3 நேரம் அப்படி எல்லாம் போச்சு. மேடம் ஏதோ டென்ஷன்ல இருந்தாங்கன்னு தெரியல, இல்ல என்ன காண்டான்னு தெரியல, புடிச்சு ஒரு அடி எனக்கு ஃபுல் பிளாங்க். ஓகே அப்படின்னு நான் தான் பிளாங்க் ஆகி 3 நாள் கோமால வந்திருக்கணும். இல்ல நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சொன்னேன், இது அடுத்த ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் அடிச்சிட்டு இருந்தேன், போ அப்படியே மாறி இவரு நடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல, அடிக்கிறது மிதிக்கிறது. இல்ல அந்த அளவுக்கு ஆக்சுவலி இவனை பத்தி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து மற்ற கண்டஸ்டன்ட் விட கொஞ்சம் வந்து இவன் எனக்கு கிடைச்சது ரைட் அண்ட் தூண் லக்குன்னு தான் நினைப்பேன். அப்பயுமே தோணுதுங்க, இங்க வருது இங்க அடங்க ஆக்சுவலி இவன் எனக்கு கிடைச்சது லக்கு தான். ஏன்னா வந்து இவன் என்ன கீழே போட்டுற கூடாதுன்னு அந்த கான்சியஸ்ல இருப்பான், ஓகேங்களா. ஆனா அது பிராக்டிஸ் அப்போ இருக்கும், ஸ்டேஜ்ல போட்டுருப்பான். ஞாபகம் இருக்குல்ல? இல்ல ஆக்சுவலி அது ஏதாவது ஒரு இதுல சம்திங் அந்த ஆன் த ஸ்பாட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாதுல, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். பட் அவன் பிராக்டிஸ் அப்போ லைக் நான் கீழே விழுந்தாவது பரவாயில்ல, ஷர்மி கீழே போட்டுறக்கூடாது அந்த ஒரு இதுல வந்து நல்லா கான்சியஸாவே இருப்பான். ஒரு வாட்டி மட்டும் நான் ஒரு அவசர கொடுக்கையா நான் ஒன்று பண்ணதுல நானே போயிட்டு புக்கின்னு போய் நாட்டுக்கிட்டேன். என்ன பண்ணானா இப்படி பேக் ஆக்சுவலி என்ன தூக்கி போடணும், நான் இவன் ரெடியாவே இல்லை, நான் என்ன பண்ணேன் நான் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு இதுல ஜம்ப் பண்ணேன். மேடமே போய் விழுந்துட்டாங்க, நானே போய் விழுந்து இப்படி பறந்து விழுந்து என்னடா ஜெமினு முடிக்கலையாடி. பிராக்டிஸ் அப்ப நடந்ததோ எந்த ரவுண்ட் அது? அது கிளாம் ஐகானிக் பூ போட்ட ஆமா பண்ணி ஆடுது உது உது கன்னு நம்ம தலைவரே கன் எங்கேயாச்சும் வெக்கமா. எனக்கு நான் ஆடுறது கூட குழப்பம் இல்ல, அந்த கேமராமேன் எனக்கு இஷ்டப்பட்டான் தெரியும், அதை மட்டும் க்ளோஸ் அப்ல வச்சு போட்டானே அப்போ. சரி ஓகே, இவ்வளவு நேரம் ரொம்ப ஜாலியா நிறைய உங்க பர்சனல்லாம் நிறைய நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணீங்க. இப்போ குட்டி குட்டி கேம் செக்ஷன்ஸ் வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ நான் ஒரு குட்டி குட்டியா தான் இருக்கும், என்னோட டைம் ஆகும்ல, ரொம்ப குட்டியா இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் டாப் 10 டான்சர்ஸ்லாம், இப்போ நம்ம ஆக்டர்ஸ்ல வந்து டான்ஸ் ஆடி நிறைய பேர் பார்த்துருக்கோம்ல, நான் அவங்க பேர் சொல்றேன். உங்களுக்கு வந்து இப்போ அவங்க நேம் சொன்னோடனே மூவில வந்து ஆடின சாங்ல ஸ்டெப் ஏதாவது ஹூக் ஸ்டெப்பா இருக்கட்டும், இல்லை அது அவங்க சொன்னோடனே அவங்க மைண்டுக்கு வராங்க அந்த டான்ஸ் தான் வருதுன்னா அது என்னன்னு சொல்லுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் பிரபுதேவா சார் வந்து எந்த மூவில பண்ண டான்ஸ் உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இப்போ வரைக்கும்?
டக்குன்னு உங்களுக்கு மைண்ட்ல வருது சொன்ன உடனே. அப்போ உள்ள எல்லா பாட்டுமே மைண்ட்ல இருக்கு. சொன்ன உடனே இந்த சாங்ல இந்த ஸ்டெப் தாங்க அப்படின்ற மாதிரி. அதுல வந்து அந்த ஒரு இது அது வந்து முக்காலா சிக்கு புக்கு ராயிலா அதுல கிடவுன் போடுவாரு. என்னது ரெகுலர் எனக்கு அது இல்ல நான் சொன்னது அதுக்கு அடுத்து முக்கல். அதுவும் உங்களுக்கு அது முக்காவலா. ஆக்சுவலி நான் ஆனஸ்டா சொல்லுவா நான் முக்கால வீடியோ பார்த்ததே இல்ல. சரி சாங்கோட தான் எல்லாருமே இந்த மாதிரி ஆடி தான் ரெண்டனும் ஓல்டுதும் பார்த்து நியூ ஒண்ணும் பார்த்து. எனக்கு இந்த ஊக் ஸ்டெப்னு தான் தெரியுமே தவிர நான் நிறைய ஒரு வீடியோவே பார்த்தது இல்லை. எனக்கு சிக்கு புக்கு ரயில் பர்சனலா பிடிக்கும்னா அது காரணம் அதுல அவங்க யூஸ் பண்ண அந்த கிரியேட்டிவிட்டியான அந்த ஒரு அனிமேஷன் அது நல்லா இருக்கும். சிஎம் விஜய் சார் இன்னதுல எல்லாமே இப்படி வந்து போகுது. எல்லாமே வந்து போகுது. டக்குன்னு விஜய் சார் சொன்ன உடனே உங்க மைண்டுக்கு வர எல்லாம் புகழும் ஒருவனுக்கே அது. இல்ல இல்ல என் பேரு எல்லாம் உட்காந்து காலை மடக்கி பேக்ல சுறா படம். எனக்குமே நீங்க சொல்றது அதான் முன்னாடி பாருல ஒண்ணு சொல்லும்போது இது படம் பாருங்க. இல்ல நான் ஸ்டெப்ல இது ரோட்ல வந்து ஆமா ஆமா அதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட். ஆனா ஒரு ஆர்டிஸ்டா யூனிக்கா இருந்துச்சு அந்த டைம். டான்சர் இத்தனைக்கும் ஒரு ப்ராப்பர் டான்சருமே கிடையாது. ஆனா ஒரு ஆர்டிஸ்டா இருந்து அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி நான் பண்றேன் அப்படின்னு தமிழ் ஆர்டிஸ்ட்ல அவர் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட். தெலுங்கு சைடுல எல்லாருமே மோஸ்டா பண்ணுவாங்க. பட் தமிழ்ல நம்ம விஜய் சார் அதெல்லாம் ஸ்டார்டிங்கே பண்ணிட்டாருங்க. இவங்கலாம் இப்ப பண்றாங்க எல்லாம். ஆமா ஆமா உண்மை. நெக்ஸ்ட் ராகவராலன் சார். டான்ஸ் இல்ல அது நிறைய இருக்கு. டக்குனு வரல. இல்ல நிறைய இருக்கு. இப்ப காஞ்சிராமல காயம் கருப்பங்க மகாதேவிக்கு சாங் கரெக்ட்டா ஒரு அவர் எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் யார் ஆனாலும் அவர் தனியா தெரிவாரு. அல்லாம ஓல்டு மூவின்னு சொல்லும் போது லட்சியம் சம்திங் ஏதோ மூவி அதுல பிரபுதேவா இருப்ப. பிரபுதேவ கால் இருக்காது. இவருக்கு வந்து கால் இருக்கு. பிரபுதேவ கால் இருக்காது. பிரபுதேவிக்கு கால் இருக்காது. அவர் ஆக்சிடென்ட்ல கால் போகும். லாஸ்ட் அதே வச்சுட்டு ஆடுவாங்க. இவருக்கு கண்ணு இருக்காதா? பிரபுதேவிக்கு கால் இருக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் காம்படிஷனுக்கு வில்லன்ஸ் வந்து குரு அதனால அப்படியே. ஆமா ஆமா ஆமா. நெக்ஸ்ட் கமல்ஹாசன் சார். கமல்ஹாசன் சாரா? அவரும் நல்லா நம்ம சொன்னோட ஒரு மைண்ட்ல ஒரு சாங் வரல. எனக்கு வந்து அந்த இது ஆடி இருப்பாருல விஸ்வரூபம்ல. விஸ்வரூபம் நான் அதான் சொன்னேன். ஐயோ அந்த சாங் அந்த சாங் எனக்கு மறந்து. எனக்கு வந்து ஆடி இருக்கேன்னா அந்த கசுமேலே பிரபுதேவா மாஸ்டருக்கு ஈக்குவலா நின்று ஆடி இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே டான்சர் தான். ரெண்டு பேருமே வந்து ஆக்டர் தான். ஆனா டான்சர் பார்க்கும் நமக்கு ஆப்வியஸா தெரியும் பிரபுதேவா மாஸ்டர் தான். அவர் தான் பிச்சு வாத்துருவாருன்னு. ஆனா அந்த சாங்ல நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க முடியாத மாதிரி கமல்ஹாசன் சார் அப்படி தூக்கி சாப்பிட்டுருப்பாரு. இவரோட மேட்சுக்கு இவரோட எனர்ஜிக்கு வைப்புக்கு இவர் இது கொடுத்துருப்பாரு. ஈக்குவலா ஆடி இருப்பாங்க. நெக்ஸ்ட் எஸ்டிஆர் சிலம்பரசன். இல்லாத ஹூக் ஸ்டெப்பே இல்ல. அவர் இல்லாத ஹூக் ஸ்டெப்பே இதுதான். இந்த சாங் தான் நலந்தானா 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 நலந்தானா. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆர் விஜய் சார் பார்த்தா இன்ஸ்பயர் இருப்பாங்க. இந்த ஸ்டெப்லாம் படுத்திட்டு போறது. ஆமா அவர் மோஸ்ட்லி கீழ ஹூக் ஸ்டெப் மாதிரி நிறைய பண்ணுவாரு. நலந்தானா சாங்ல ஆடுறது பிடிக்கும். நெடுவாலி அதுல வந்து ஒரு அவரும் ராபர்ட் மாஸ்டர் நிறைய பண்ணிருப்பாரு. செம்மையா இருக்கும் லிட்டரலா அந்த சாங்குக்கு. தனுஷ் சார். அந்த பிளாக் காஸ்டியூம் போட்டு ஐயோ சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. அதுவும் ஓகே. அது சூப்பர் பாட்டு. அது சூப்பர் பாட்டு. இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி நல்ல லீனா இருப்பாரு பழைய மூவில. அது சூப்பரா இருக்கும். அதுல ஒரே ஸ்டெப் இது மட்டும் தான் ஆடுறேன். என்னது ஏனா பவர் அது அந்த சம பவர் அது. ஆனா எனக்கு சொல்றேன் அது சொன்னோட நம்ம மைண்ட் வந்து வாட்ட கருவாட அந்த ஸ்டெப்ஸ் நமக்கு வந்து இவர் போட்டாதான் அந்த ஸ்டெப் ஞாபகம் வரன்ற மாதிரி. ஆமா ஆமா அவரோட பாடிக்கும் அந்த இதுக்குமே சூட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலா சிவகார்த்திகேயன் சார். என்னோட ஃபேவரட். எல்லாமே எல்லாமே என்னடா எல்லாமே சிவகார்த்திகேயன் சார் ஃபேவரட்னா அவர் மோஸ்ட் ரெபுடேஷன் இல்ல அவரு ஹூக் ஸ்டெப் பண்ண ஒரு போர்ஷன் பவர் நிறைய படத்துல ஆடி இருப்பாரு. சிவகார்த்திகேயன் சொன்ன உடனே நமக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்துரும். இந்த சாங் டான்ஸ் ஆனது எப்படி ஆடினாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. ஐயோ அப்படின்னா நிறைய இருக்கு. ஆனா எனக்கு இப்ப மைண்ட்ல நிக்கிறது வேணா சொல்றேன். ரஜினி முருகன்ல வந்து இந்த இடுப்புக்கு மடிப்பு என்ன மட்டும் அதுல ஒரு பீட் இருக்கும். அந்த சலங்கு பீட் மாதிரி ஒண்ணு. அது சிங்கிள் ஷாட் நினைக்கிறேன். சிங்கிள் ஷாட் நினைக்கிறோம். எனக்கு இல்ல சிங்கிள் ஷாட் தான். அது தூசி வரைக்கும் அப்படியே இருக்கும். கண்டினியூஸ் ஆடி இருப்பாங்க. அந்த அதுல வந்து ஆக்சுவலி அவங்க டான்ஸா காமிச்சிருப்பாங்க. கிரியேட்டிவிட்டிவா அந்த குத்து சவுண்ட் எப்ப வருதோ சைடுல இருக்கும். பாத்துக்க ஃப்ரேம் சைடுல இப்படி வரும். ஜிங் ஜிங் டிட் ஜிங் ஜிங் அதெல்லாம் நல்லா இருக்கும். அது ஆக்சுவலி அதான் எனக்கு தெரிஞ்சு ஒன் டேக் தான்.
ஆமா அது ஒன் டேக் தான், அது சிங்கிள் டேக். ஓகே இப்போ வந்து பார்த்தாலே சரி ரொம்ப கம்பேட்டபிலிட்டி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி ஓகே அதான் எங்களும் தெரியல. ஷோ ஸ்டார்டிங்ல இருந்து முடிய வரைக்கும் இது வரைக்கும் எங்கள்கிட்ட ஒரு மத்த பேருக்கு எல்லாம் மேபி சண்டை கூட நடந்திருக்கலாம். சரி ஓகே இப்போ வந்து நார்மலா நீங்க சொன்னது உண்மைதான். நிறைய பேர் கேட்டு பார்த்திருக்கேன். நிறைய உள்ள பேர்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணுவாங்க. எங்களுக்கு மட்டும் ஃபைட் இருக்காது. ஏன்னா நாங்களே அடிச்சுப்போம், நாங்களே பிடிச்சிப்போம். மச்சான் அதான் மாமா மச்சான் மாதிரி. இப்படி இருந்தாதான் அது நல்லது. ஏனோ தானே மேல கீழ பார்த்து பேசுறதுல ஃபைட் வரும். ஆனா நாங்களே பேசி எப்படி சார்ட் அவுட் ஆகுமோ, ஒண்ணு ஷூட்டுக்கு முன்னாடி நாளே பேசி அந்த மாதிரி இல்ல ஆடுறதுக்கு முன்னாடியாவது பேசி நாங்க சார்ட் அவுட் ஆயிடுவோம். அப்படி ஆயிடுவீங்க? ஆமா. சரி ஓகே நான் क्वेश्चंस கேக்குறேன். டக்குன்னு நீங்க ஆன்சர்லாம் பண்ண கூடாது. நீங்களா அவங்களா கை மட்டும் காட்டிக்கோங்க ஓகேவா? இந்த கேம் ஓகே. ஓகேவா? எல்லாத்துக்கும் அவரை காட்டினீங்கன்னா சீட்டிங் இதெல்லாம். நாங்க எதுவும் சொன்னீங்கன்னா இப்படின்றாங்க. ஸ்டெப்ஸ் வரலன்னு சொல்லி மாஸ்டர்ட்ட சொல்லி சேஞ்ச் பண்றது யாரு? இந்த மாஸ்டர் ஸ்டெப் வரல மாஸ்டர் வேற ஏதாவது பண்ணலாம். அப்படி சொல்றது பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும். ஸ்டெப் வரலன்னு சொல்லிட்டு நாங்க சேஞ்ச் பண்ண மாட்டோம். அப்படி பண்ணவே மாட்டோம். அவர் என்ன சொல்றாரோ அது வரணும்னு பண்ணனும் ட்ரை பண்ற அளவுக்கு தான். இல்ல நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கீங்களா இது மாதிரிலாம் அது பாரலாம். வேணா இந்த சாங்குக்கு இதுக்கு சூட் ஆகல மாஸ்டர் அப்படி சொல்லி இருக்கோம். யார் பண்ணுவா? ரெண்டு பேருமே. யார் ரொம்ப எக்ஸ்பிரஷன் நல்லா தருவா? சரி அப்ப நீ என்ன காட்டுற? இது தப்பு, உண்மையா சொல்லுங்க. எனக்கு இவன் ஓகே ரெண்டு பேருமே வெச்சுக்கோங்க. பாய்ஸ்ல இவன் கேர்ள்ஸ்ல இல்ல இல்ல ரெண்டுக்கும் நீதான் பாய்ஸ். கரெக்ட் தான். சரி கெமிஸ்ட்ரி ரவுண்ட்னு ஏதாவது வச்சிருந்தாங்கல, ரொமான்டிக்கா ஆடுற மாதிரி ரவுண்ட்ஸ் வந்து யார் ரொம்ப ஷை ஆனா? கெமிஸ்ட்ரி ரவுண்ட்னு வரப்பல எங்களுதுல இருந்துதுடா. ஷையே இல்லையா அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும்? இல்ல அப்படி ஒரு விஷயம் இல்ல. இந்த ஷை ஆகக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இப்ப கொரியோகிராஃபில கெமிஸ்ட்ரி நடக்குது இருக்கு. அந்த ஷை ஆகுற விதம் இது அது ஒண்ணு இல்ல. அடிக்கடி எமோஷனல் ஆகுறது யாரு? நான் போக போக எமோஷனல் ரொம்ப. மேபி நான் வெளியே விட்டு அழுதேன், இவங்க உள்ளுக்குள்ளேயே அழுதுருக்கலாம். மேபி பிராக்டிஸ்க்கு யார் லேட்டா வருவா? நீங்க தான். யார் ஸ்டெப்ஸ் மறப்பா திட்டு வாங்குவா? ஷோலே நிறைய நடந்து. பிராக்டிஸ்ல தூங்குறது யாரு? நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ லிட்டரலா. அது एक्चुअली அது ஜோடி நான் சொன்னா நம்புவீங்களா? நாங்க வரோம். கேமராமேன் கேமரா தூக்கிட்டு வரோம். தூங்கிட்டு இருக்காருங்க. சரி ஓகே யார் ரொம்ப ஃபுடி? நீங்க தான். ரெண்டு பேரும் இல்ல மோஸ்ட்லி ரெண்டு பேருமா ஃபுட்டி. மேடம் வந்து இப்போ என்ன சொல்ல கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பிரியாணில கொக்கோ கோலா போட்டு சாப்பிடியாது, பிரியாணில ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடியாது. அந்த ஜூஸ் நேம் என்னது? இப்படி ஒரு லோகோ இருக்குல்ல, பிரியாணி இருக்கும் போட்டு ஆட்டி இங்க. இல்ல ப்ரோ எனக்கு புரியல. பிரியாணி சாப்பிட்டு கோகோ குடிப்போம். அது ஒண்ணாவே போட்டுன்னு இல்ல அதுக்கு அடுத்து இல்ல சமோசாக்குள்ள கெச்சப் டீ. ஆமா அது இல்ல. அது இல்லாம டீ குடிச்சா அதுல வந்து இந்த தம்ஸ் அப் வந்து ஊத்தி தம்ஸ் அப் இல்ல கெச்சப். கெச்சப் எல்லாம் ஊத்தா. நீங்க என்ன போடல? ஆல்ரெடி பிளாங்க்ல இருக்கறப்ப இன்னும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி. என்ன தெரியுமா மேட்ச் ஆவாது. வியர்ட் ஃபுட் காம்பினேஷன் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் எனக்கு ரிசர்ச் ஏனா அவங்களே வியர்டா இருக்காங்கங்க. அதனால வியர்ட் காம்பினேஷன் அப்படி சொல்லிட்டு போய்டுங்க. இல்ல அந்த டிஃபரண்ட் பொண்ணு மாதிரி. யார் ரொம்ப மத்தவங்கள பார்த்து பொசசிவ் ஆகுவா? அப்படி யாரும் இல்ல எங்களுக்கு ஷோல. அப்படி யாரும் இல்ல தன். என்னது ஜிதேஷ் அது பொசசிவ் ஆலியா? இல்ல ஆஷிதா பார்ட்னர் கிடைக்கலன்னு. பொசசிவ்னு கேட்டது ஒண்ணே. யாராவது ஏதாவது பண்ண என்ன பொசசிவ் ஆகுதுன்னு கேட்டா ரெண்டுல யார் ரொம்ப பொசசிவ் ஆயிப்பா? பாத்து சொல்லுவாங்களே. நீ பாறேன் அடி பாறேன். இல்ல நாட் இன்ட்ரஸ்ட் இன் தட். இவனுக்கு மேபி இருந்திருக்கலாம். சரி யார் ரொம்ப ஃபைட் அடிப்பா? ஃபைட் யார் ரொம்ப அடிப்பா? கேர்ள்ஸ். நம்பர் பார் தெரியலையே. ஒரு ஷார்ட் வீடியோவோட சேனல் ஷோல போட்டுருந்தேன். இவங்க அடிப்பாங்க கரெக்ட்டா? இவன் மத்தவங்க இல்ல, இவன் ஃபுல்லா கேர்ள்ஸ். கேர்ள்ஸ்ல ஓடுவாங்க. பவி வேற யாரு? அபோலி, ஹர்ஷிதா. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இருக்குல்ல ஹைட் பார்த்தா அது அவளோட பேர் என்னது? இப்ராஹிம். இல்ல மிருதுலா இல்ல, இன்னொரு அஞ்சலி. she is my first girlfriend in Mumbai. ப்ரோபோஸ் எல்லாம் பண்ணுவேன். என்னங்க நடக்குது? டேக் முடிச்சிட்டு என்ன சோஃபா நான் மட்டும் இப்படி இருப்பேன். மேடம் இப்படி பாக்கும்போது ஒரு டைம் ஒரு கேர்ள் அங்க இருப்பா.
நாங்க இப்படி எப்படி இருக்கணும் தெரிஞ்சு நான் அடுத்து ஜாக்கிரதையா மைக் இருக்கணும். எடுப்பாங்க பாட்டன் சாமி மேபி அங்க சரி ஓகே, நம்ம ஷோட லாஸ்ட் செக்மெண்ட் வந்திருக்கோம். இது வந்து ஒரு விஷுவலான கேம், ஓகேவா? ஓகேல? விஷுவல்னா என்னது? விஷுவல் நான் ஒரு பிக்சர்ஸ் காட்டுறேன், அந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த சாங் ஞாபகம் வருதா? டான்சர்ஸ் வேற அப்படின்னா மேடம் போய் கண்ண கிட்ட கண்ணுக்குள்ள வெப்பன் எடுத்து கண்ணாடி ஓட ஓ இது ரம்பா மேம் கிஃப்ட் பண்ணாங்க. ரம்பா மேம் கிஃப்ட் பண்ணாங்களா? ஏன்? இவனுக்கு எப்படி சாண்டி மாஸ்டர், எனக்கு அந்த மாதிரி ரம்பா மேம். இவனுக்கு வந்து சாண்டி மாஸ்டர் வந்து ஷூ, ஜாக்கெட், அப்புறமா என்னதுல பிளேசர்லாம் கிஃப்ட் பண்ண மாதிரி, எனக்கு கண்ணாடி, பெர்ஃப்யூம், தென் வந்து எனக்கு இயர்ஃபோன் இதெல்லாம் வந்து அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. கிஃப்டா கேட்டு வாங்கிட்டீங்களா? அப்படியே சொல்லலாம். ஆக்சுவலி எதாவது சொல்லல, நாங்க சோத்துல உப்பு பிடிச்சோம். சரி ஓகே, நான் வந்து பிக்சர்ஸ் காட்டுறேன். அந்த பிக்சர்ஸ் பார்த்தோன்னே அது சாங்ல இருக்க பிக்சர்ஸ் தான், ஓகேவா? அது வந்து பார்த்தோன்னே என்ன சாங்னு யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம், ஓகேவா? புரியல. அந்த போட்டோ பார்த்து சாங் கண்டுபிடிக்கணும். சாங் கண்டுபிடிக்கணும். இது சாங்ல இருக்க கிளிம்ஸ் தான். சாங் தானே? தமிழ் சாங்ஸ் தான் எல்லாமே. தெரிஞ்ச சாங்ஸ் தான். இங்கிலீஷ் சாங் தான். அப்படியே சொல்லிக்கிறேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் சாங் பார்க்கலாமா? கொடி மூவி தனுஷ் சாங் பாடணும். பாடி போறேன் ஏன் உசுரே மயக்கி போற. என்னோட ஃபேவரட் சாங் அதான் ஃபர்ஸ்ட் வெச்சேன். அது எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சரி ஓகே, அந்த அத பார்த்ததும் படம் பேர் வந்து பாட்டு தான் இல்ல. செகண்ட் போலாம். யாரடி மூவி வெண்மேகம் பெண்ணாக ஒருவான் மூவி நேம்ல எனக்கு வேணாம். பாட்டு ஃபர்ஸ்ட் மூவி ஞாபகம். அந்த சீன் அதான் யோசி யாரா அது தனுஷ். சரி ஓகே, 1-1 ஓகேவா? 1-1 ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு டியூன் தான் ஞாபகம் இருக்கு. சூர்யா ஞாபகம் இருக்கும். ஏய் அவன் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா நெஞ்சுக்குள்ள அதானே. நான் இவர் சொன்ன மாதிரி சொல்றாரு. இல்ல நான் க்ளூ எடுத்து கொடுக்க அங்க வேற நான் என்ன பண்ணக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா இது பார்க்கவே இல்ல. சூர்யா 2-1 பாரு. இல்ல இல்ல இது வரை வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல் ஒரு ஐயோ பாட்டு மாதிரி இல்ல படம் வேண்டாம். ஓகே 2-all ரெண்டு பேரும் 2-2 ஓகேவா? இது ஜிடி நானே காட்ட மாட்டேன். இது 8ஆம் அதிசயம் இல்ல க்ளூ தருவா? இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. பெண்ணை தாண்டி நானே பண்ணேன். ஆமா அவங்க தான் பண்ணாங்க. வாடை காண்டி அதானே நானே பண்ணேன். 3-2 3-2 ஓகே. முக்காலா செல்ஃபி புள்ள டட்டான் 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 டக்குனு பார்க்க நான் ஒரு செகண்ட் அந்த போஸ்ட்ல இருந்து கரெக்ட் கரெக்ட் பாத்து 3-3 பார்க்கணும். விஜய் சார் சிஎம் சார் ரெடி ஸ்டார்ட். கருப்பு இப்ப நானூறா ஓடிதான் படம் பேர் சொல்லின்னு இருக்காரு. பாட்டே அதான். இல்ல பாட்டு வேற. இது வந்து கொஞ்சம் மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங் வேர்டு, கொஞ்சம் வேர்டு. நீயும் நான் அது இல்ல அது வேற. ஐயோ ஐயோ லிரிக்ஸ் எல்லாம் வாயில டியூன் மட்டும் தான் வாயில இல்ல. கருப்பு கலரா சம்திங் ஒரு லிரிக்ஸ் எல்லாம் வேற மைண்ட்ல வருது. கருப்பு கண்ணாடியில பார்த்தனே கலரா ஆச்சு. ஓ எல்லாம் லிரிக்ஸ்லாம் சொல்றாங்க. நாங்க மயில்முத்து டைமண்ட் பால் நாங்க லிரிக்கா சொல்லுவோம், பாட்டா பாட மாட்டோம். வந்து கட்டில தமிழ்ல ரவுடி ஏய் மைண்ட்ல வருது பாட்டா பாடுறீங்களா? நம்ம மைண்ட்ல யோசிக்கல இல்ல. தெரியல அது ஒரு வேர்ட் கொஞ்சம் வேர்டா இருக்கும். அதான் சல்ல குட்டி அப்படி சொல்லுவாங்கல. முகுட்டி ஜாங்கிரி உங்கிரி. அரே ஓகே பேபி. ஏய் அது இல்ல அந்த கொஞ்சம் டயலாக் தானே இல்ல அதுல வராதா? தங்கமே தங்கமே ஒன்னதான் தேடி வந்தனோனே கதா எப்ப சொன்னாலும் சொல்லிருக்கலாம். நான் சொன்னாலும் டிலே இங்க வந்தாச்சு கரெக்ட் கரெக்ட் தான். தங்கம் அவங்க சொன்னாங்க தங்கம் கோல்ட். ஏய் இது எனக்கென பிறந்தவ அதான் எனக்கு ஈஸியா ரெண்டு ஒரே பாட்டு தானா? பேசி கரெக்ட் பண்ண மாட்டா. சொல்ல பரியால யாம தெரியாம
காதல சேம் சாங் அது. சிரிக்காதே 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 நடுவுல அந்த இந்த பீட்ல இருந்து. ஓகே நெக்ஸ்ட் நானும் தான் சொன்ன சேம் டைம் இதுக்கு இல்ல. நானும் தான் சொன்னேன் குறும்படம் பண்ண நீங்க பண்ண ஆமா நான் டான் சொல்லி நான் பார்த்த முடியாது டான் சொல்லி பாவங்க ஐயோ நான் டான் சொல்லி தமிழ்ட்ட கேள ரெண்டு பேரும் டேய் பாயிண்ட் தரேன் 50 ரூபாய் கிரெடிட் எடுத்து குறும்படம் போடுங்க நீங்க குறும்படம். ரெண்டு பேரும் சொன்னா டான் கரெக்ட்டா சொன்னா ரெண்டு பேரும் பாயிண்ட் இல்ல ஓகேவா சவுண்ட் விஷயம் இல்ல கேட்டா சரி ஓகே திரும்ப பாயிண்ட் எடுங்க. 4-3 ஆஹா Overall. ஓகே 5 வச்சுக்கிறீங்களா நம்ம பையன் அப்படினாலும் பூமி என்ன சுத்துது பூம நெஞ்சு கத்துது பாய்க்கு விடுறா இப்பதான் ஆக்சுவலி 5 லாஜிக்கலி பார்த்தா ஓகோ 6-5 நெக்ஸ்ட் குறுகுறு விஜய் சேதுபதிக்கு ஐயோ குமுத ஹாப்பி என்னாச்சு அவ வீட்ல நான் இருந்தேன் அவ வீட்ல அவ இருந்தா பண்ண எனக்கு ஒண்ணு லைன் பாத்தீங்களா அவ வீட்ல நான் இருந்தேனா அவன் வீட்டுல நான் இருந்தேன் அவ வீட்ல தான் நான் இருக்கணும் அவ வீட்ல இருந்தா தப்பு என் வீட்டுல நான் இருந்தேன் அதுல இருந்து அவள் வீட்ல நான் இருந்தேன் அப்படி, ஓகே அவன் okay. வீட்ல இருந்தாலும் தப்பு நெக்ஸ்ட் நீ சும்மாவே சீனடி உன் ஸ்கூலுக்கேடா நடிப்பேன் ஹாய் சன் ஹாய் சொன்னா போதும் நெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் நான் கத்தடி இந்த படத்தை பேர மறந்தே இல்ல படம் ஞாபகம் வருது பாட்டு வரலையே இல்ல இது எனக்கு தெரியல இது வந்து இது கிளிம்ஸ் ஆனா இது பாட்டு உண்மையா வந்து பஸ்ல வரும் இல்ல பாட்டே தெரியாது அந்த இதுவே பார்க்கலாம் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நம்ம விட்டுருங்க இது சாம் தானா ஹீரோயினா சாம் இல்லையா இவர் கானா அட்டகத்தி அந்த படம் தான் ஆனா பாட்டு ஞாபகம் இல்ல என்ன பாட்டு சரி, okay, இது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பாட்டா இருக்கும்னு நான் பிக்சர் போடுறேன் ஃபைனல் ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணே செல்லா குட்டியே ஏங்க நாங்க பாயிண்ட்ஸ் நோட் பண்ணலங்க அவங்க தான் கூட ரெண்டு பாயிண்ட் 7 ஆயிடுச்சு நீங்க 7 சொல்லிட்டீங்க சரி ஓகே வின் பண்ணிட்டாங்க ஷர்மி வின் பண்ணிட்டாங்க கிளாப்ஸ் பண்ணுங்க ஆடியன்ஸ் உங்களுக்காக ஒரு சாக்லேட் காஃபி சாக்லேட் காஃபி சாக்லேட் காஃபி சாண்டி மாஸ் தான் விളിக்கணும் எனக்கு சாக்லேட் காஃபி வேணும் விளி சாண்டி மாஸ் விளி மாஸ்டர் சாக்லேட் காஃபி கால் பண்ண முடியுமா இப்போ அவர் எடுக்க மாட்டாரு எடுத்தனா தெரியல ஷூட்ல இருந்தா எடுக்கலாம் பண்ணலாமா பண்ணி பார்க்கலாமா பண்ணிதோ பாருங்க பண்ணிதான் ஷூட்ல இருந்தா மேபி எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் கால் பண்ணி என்ன கேக்குது ஃபர்ஸ்ட் எடுத்தாரீங்க சாக்லேட் காஃபின்னு டயலாக் பேசுங்க அப்போ மாஸ்டர் சாக்லேட் காஃபி அப்படினு பேசுவாங்க பாப்போம் எடுத்தாருன்னா எடுத்தாருன்னா என்ன பேச கவர கேப்பாரு என்ன பேச எடுத்தா மாஸ்டர் சாக்லேட் காஃபி மேபி ஷூட்ல இருந்தா எடுக்க மாட்டாரு எடுக்க மாட்டாரா வாரா எப்பவுமே பண்ண எடுத்து நான் எடுக்க மாட்டேன்னு சொன்ன எடுத்துறேன் அதனால இல்ல ஷூட் இந்த Maybe டைம்ல ஷூட் தான் இருக்கும் ஆமா. ஈவினிங் டைம்ல இல்லனா சொல்லுவாங்க ஷூட்ல இருக்கேன்டா அப்புறமா விளிக்கிறேன் சரி ஓகே நம்மளுக்கு லக் இல்ல மாஸ்டர் சாக்லேட் காஃபி எனக்கு சாக்லேட் காஃபி வாங்கி தர தேங்க்யூ சோ மச் ரெண்டு பேரும் வந்து ஜெம் டிவிக்காக சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃபன் இன்டர்வியூ கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஷர்மி வந்து என்னதான் நம்மளுக்காக இவ்ளோ பேசினாங்க ஆங்கரே தேவை நான் வேணாம் போலங்க அவங்களே பேசிட்டாங்க கொடுத்தியும் அதனால வந்து எனக்கு வேலை மிச்சமாயிடுச்சு. சேர்த்துக்கோங்க எப்பவுமே ஓபனிங் ஃப்ரீயா தான் இருக்கும் ஜெம் டிவில வாங்க வாங்க செக்யூரிட்டி வேலை கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு டோர் ஓபன் வெல்கம் சார் நீ அது இல்ல நான் உள்ள மேனேஜர் பீடா பாய் இல்ல நான் அப்படியே கேஷுவல் அப்படியே கேஷுவலா கேஷ்லாம் கொடுக்க மாட்டாங்க கேஷ்லாம் வந்தாலாம் அது தெரியல எனக்கு சொல்ல முடியாது நான் சொல்ல முடியாது அது அவங்களுக்கே கிடையாது ஓனர் அவங்களுக்கே கிடையாது தேங்க்யூ சோ மச் ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக இவ்வளவு நேரம் டைம் கொடுத்ததுக்காக இவர் கன்னியாகுமரில இருந்து வந்தாருங்க நம்ம ஷோக்காக அதுக்காக ரொம்ப நன்றி ஓ நீ நடந்தா வேற எங்க தான் இருக்கு வீடு அவர் கன்னியாகுமரி டிக்கெட்லாம் அனுப்பிச்சாருங்க அப்பவே தெரிஞ்சது பாவம் நம்மளுக்காக எவ்வளவு இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபினா குழப்பல பேமெண்ட் மட்டும் போட்டுட்டாங்க ஜெபினா தேங்க்யூ சோ மச்